காஞ்சனா காஞ்சிரிங்களாம் கலந்த மாதிரி நிற்கிறாளே. பவி பவி எப்பவுமே இப்படிதான் செல்வா பண்ற. என்னைக்காவது டைம்க்கு வந்திருக்கியா? சாரி பவி. பவி சாரி பவி. உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பாரு. பாரு இங்க பாரு. பாரு உனக்கு தான். இந்தா. என்ன செல்வா எப்பவுமே இப்படிதான் பண்ற. இனிமேலாவது கொஞ்சம் சீக்கிரமா வா. லேட்டா வந்தா தான் டைரி மில்க். என்ன ஏதோ மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என்ன நினைச்சேன்னு தெரியும். வா கிளம்பலாம். போலாமா? பாரு கரெக்டா டைமுக்கே நான் வந்துடுவேன். லேட்டா வந்தா டைரி மில்க் கூட வருவேன். இதையே சொல்ல எப்ப பார்த்தாலும். லேட்டா வந்தா நீ கோவப்படல. ஏய் ஒழுங்கா வண்டி நிப்பாட்ட தெரியாதா கேன பொண்ணு. ஒரு நிமிஷம் இறங்கு. எதுக்கு? ஒரு நிமிஷம் இறங்கு. ஏய் செல்வா உங்க அப்பா வயசுக்கு உண்டா இருக்கு. இடிச்சது இல்லாம அசிங்கமா பேசுற. ஏய் எல்லாரும் நம்மள தான் திட்டிட்டு இருக்காங்க. வா போலாம். டேய் செல்வா உன்னதான்டா. கிளம்பு. டேய் சிக்னல் போட்டுட்டாங்க. உன்னதான்டா. சிக்னல் போட்டுட்டாங்க. போ சீக்கிரமா போ. டேய் வீடு வந்துருச்சு. நிறுத்து. நிறுத்துடா. டேய் நிறுத்து. டேய் என்னாச்சு உனக்கு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை அதான். சரி கிளம்பு. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரி அதே யோசிச்சுட்டு இருக்காத. சரியா? பாய். லவ் யூ. லவ் யூ டூ. செம்மையா இருக்கல்ல. குடிக்கிறா இவளுக்கு செம்ம வாட்டடா நமக்கு. ஏய் நில்றி மரியாதையா நின்று. நான் உன்னை நாஸ்தி பண்ணிடுவோம் பாத்துக்கோ. ஏய் என்னடி ஓர திமிர்ற. ஏய் ஆடி. ஏய் யாரா அவன்? ஏய் பேரடா. அடிங்க. ஏய் நாளைக்கு வா. ஏய் அடிச்சு வாய். எந்தி. ஏய் ஏய் சொல்றா அவன. ஏய் அடியா குடிக்கடா. ஏடா அடிங்க. ஏய் ஏய் ஓர ஓகே தானே? வாங்க. வண்டியில் இருங்க. பைக் எங்கடா? டீ ஸ்டாண்டில் இருக்கும் பாடுறா. பார்த்தனே இல்லையே.
பொருள் எடுத்த இடத்துல வைக்க மாட்டியா நீ? டேய் வந்துட்டான் பாரு அவன். பா தலை வலிக்குது. டேய் நைட் எங்கடா போயிருந்த? ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள் வந்துச்சு. டேய் பவி அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு ரூமுக்கு தாண்டா வந்துட்டு இருந்தேன். வர வழியில் ஒரு பொண்ணை 4-5 பேர் சேர்ந்து தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணானுங்க. அவனுக்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்துட்டு இருந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு ஒரு இடத்துல உட்காந்தேன். அப்படியே அங்கே தூங்கிட்டு இருக்கேன். எது ஈஸியாக இல்லையா? இந்த பொண்ணா பாரு. ஐடி பெண் ஊழியரை இரும்பு கம்பியால் தாக்கி நகை பணம் கொள்ளையடித்த 3 பேரை சந்தேகத்தில் போலீசார் நம்புங்கடா. டேய் உன் மனசில் என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? எப்போ பாரு அவன் அடிச்சு இவன் அடிச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. டேய் தப்பு எங்கே நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். அது என்னோட நேச்சர். எப்படி நேற்று நைட்டு அந்த பொண்ணை பசங்கிட்ட இருந்து காப்பாற்றினேன் அப்படியா? போடா. ஏன்டா அவன் எப்படி இருக்கான்? விடு, அவனை பற்றி தான் தெரியும்ல. மனசில் என்ன பெரிய ஹீரோ நினைப்பா? எப்படி தூங்குறான் பாரு. டேய் எழுந்துடுறான். டேய் எழுந்துடுறா. என்ன ஆச்சு உனக்கு? இங்கே என்ன பண்ணுற? ஏன் நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? அதெல்லாம் வரலாம். இப்போ எதுக்கு வந்திருக்க? அதை விட்டு தொலை. பசங்க கால் பண்ணாங்க. சரி உனக்கு என்ன பிரச்சனை? நான் அவ்வளோ சொல்கிறேன். நான் சொல்கிறத எவனும் கேட்க கூட மாட்டேங்கிறான். கோவம் வராதா? டேய் யார் நம்பலன்னா என்ன? நான் உன்னை நம்புறேன். சரியா? சரி பார்த்தது போதும். ஈவினிங் ஒருத்தரை பார்க்க போறோம். வந்துரு. என் மாமனாரை பார்க்க போகிறோமா? அது சர்ப்ரைஸ். ஈவினிங் வா, அங்க சொல்றேன். ஏய் எங்கடி போற? டேய் நானே பெர்மிஷன் போட்டிருக்கேன்டா. இன்னைக்காவது கொஞ்சம் டைமுக்கு வா. அப்புறம் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் மாத்திட்டு வா. சொன்னா டைமுக்கு வர பழக்கமே இல்லடா உனக்கு. இப்பவும் லேட்டு. ஆமாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பவி சாரி பவி, லேட் ஆயிடுச்சு தான். வா அந்த பக்கம். ஹாய் சார். நான் சொன்னேன்ல இவர். ஹாய் சார். Hello Silva. I'm Dr. Cyril Matthew, psychiatrist. அவனுக்கு தான் நம்பல. நீ என்ன பைத்தியம் நினைக்கிறல? இல்லடா உன் நல்லதுக்கு தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எது நல்லதுக்கு? இதான் நீ எனக்கு பண்ற நல்லதா? என்னடா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? செல்வா சும்மா இரு சொல்லிட்டேன். இரு செல்வா, கொஞ்சம் அமைதியா இரு. டேய் சார் எல்லாரும் பார்க்கறாங்க. கொஞ்சம் உட்காருங்க ப்ளீஸ். வாங்க பேசிக்கலாம். சொன்னா கேளு. வா வா. வாங்க. உட்காருமா. ஏய் ஏய் நில்றா. ஏய் நில்றான்னு சொல்றல. செல்வா செல்வா என்ன பண்ணீங்க இப்போ? பர்ஸ் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அதை போய் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா பர்ஸ் எங்க?
ரிலாக்ஸ். அர்ஜுன், இவன் யூ கேன் கோ. ஒரு நிமிஷம். கூல் டவுன். நேத்து உங்களுக்கு நடந்த சம்பவத்தை நடக்காத மாதிரி யோசிச்சு பாருங்க. ஏய் 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 சொன்னா ஏய் மச்சான் ஏத்ரா உள்ள ஏய் ஏய் மச்சான் ஏய் நாய் வாடி. ஆமாம் சார், நடக்காத மாதிரி தான் சார் இருக்கு. ம். ஆனால் நான் காப்பாற்றினேன் சார். ஆ, இப்போ என்ன சொல்றீங்க? சார் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். எல்லாரும் தப்பு நடக்கும்போது ஒதுங்கி போயிடுறாங்க. நீங்க மட்டும் ஏன் அதை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சார் நான் நினைக்கல சார், தட்டி கேட்குறேன் சார். சாரி, தட்டி கேட்குறீங்க. ஆனா தட்டி கேட்கறது உங்க வேலை இல்லையே. சார் என்னால் அப்படி போக முடியல சார். கேட்க வேண்டியவெல்லாம் கேட்காம கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறாங்க சார். ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல சார். நடக்கிற தப்ப சாமியும் தடுக்கல, சட்டமும் தண்டிக்கல சார். ஜனங்கள்லாம் வேடிக்கை மட்டும்தான் சார் பார்க்குறாங்க. அந்த வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் என்னால் ஒருத்தனை நின்று பார்க்க முடியாது சார். அதனால நடக்கிற தப்பெல்லாம் தட்டி கேட்டேன் சார். ம். உனக்கு ஏன்பா இந்த வேண்டாத வேலை? எங்கள் ஊர் ரொம்ப அழகான கிராமம், பாசமான மக்கள், நிறைய சொந்தம் பந்தம்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். எனக்கு அம்மா இல்லைன்ற ஒரு ஃபீலை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததே இல்லை. எங்கள் ஊரில் எல்லாருக்கும் விவசாயம் தான் வாழ்வாதாரம். அப்போ யாருனே தெரியாத சில அதிகாரிங்க திடீர்னு வந்து எங்கள் நிலத்தெல்லாம் அளந்தாங்க. ஏண்டான்னு கேட்டதுக்கு உங்கள் நிலத்தில் ரோடு போட போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் நிலத்தை பிடுங்கிட்டாங்க. அது வரைக்கும் சொந்தம் பந்தம்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த நாங்கள் ஆளுக்கு ஒரு திசையில் செதற ஆரம்பிச்சிட்டோம். விவசாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத எங்கள் அப்பா என்னை கூட்டிக்கிட்டு வேலை தேடி ஊராக போனார். ஒரு வழியாக ஒரு ஊரில் அந்த ஊர் தலைவர்கிட்டே வேலை கிடச்சிது. அங்கே கிடைச்ச எல்லா வேலையும் செஞ்சார் எங்கள் அப்பா. அந்த ஊர் தலைவரும் அரசியலில் முன்னேறணுன்றதுக்காக அங்கே இருந்த மக்கள்கிட்ட நிலத்தை பிடிங்கி கார்பரேட் கம்பெனிக்கிட்ட விற்றார். இதெல்லாம் தப்புன்னு தட்டி கேட்ட எங்கள் அப்பாவை அந்த ஊர் தலைவரும் அந்த ஊர் தலைவரோட ஆளுங்களும் திருடன்னு சொல்லி அடிச்சே கொண்டுட்டாங்க. அதை அந்த ஊர் மக்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்க. ஒருத்தர் கூட ஏன்னு கேள்வி கேட்கல. அப்போ முடிவு பண்ண, எங்கே தப்பு நடந்தாலும் கூட்டத்தில் ஒருத்தனா நின்று வேடிக்கை பார்க்காம தட்டி கேள்வி கேட்கணும்னு. கூல் டவுன். சின்ன வயசுலயே இந்த விஷயம் உங்க ஆழ் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு செல்வா. ஸோ அது ஏற்படுத்தின தாக்கம் தான் இந்த ரெட்டை வாழ்க்கை. யாராவது தப்பு பண்ணும்போது உங்க மனசு அதை தட்டி கேட்கணும்னு நினைக்குது. ஆனா மூளை சொல்லாம உங்க உடம்பு எந்த வேலையும் செய்யாது. அதனால தான் நீங்க அப்படியே நிக்கிறீங்க. உங்களுக்கு பயமே இல்லையா? நாட்டில் நடக்கிற தப்பை பார்த்து தினம் பயந்துருக்கேன் சார். இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? நம்ம ஊர்லயும் தப்ப தட்டி கேட்க ஒருத்தனாவது இருக்கானே. தப்ப தட்டி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. தட்டி கேட்டா ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறீங்க. இந்த நாடு இப்படிதான்னு சகிச்சு வாழ கத்துக்கோங்க. இல்லைன்னா வரது வரட்டும்னு தைரியமா இறங்கி தப்ப தட்டி கேளுங்க. இதுதான் ஒரே சொல்யூஷன் ரெக்கவர் ஆக. இங்க பாரு செல்வா, நீ தனியாள். உன்னாலலாம் இந்த சமுதாயத்தை திருத்த முடியாது. இயேசு புத்தர் காந்தி சொல்லியே திருந்தாத கூட்டம் நீ ஒருத்தர் சரியா இருக்கிறதால மாறப்போதா? உன் மனசு சொல்றத உன் உடம்பே கேட்க மாட்டேங்குது. மத்தவங்க எப்படி கேட்பாங்க? டேய் செல்வா, செல்வா, இங்க பாரு, இங்க யாரும் திருத்துறதுக்காக நான் வரல. அது என் வேலையும் கிடையாது. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சி இத்தனை வருஷம் ஆச்சு. இருந்தாலும் என் உரிமையை நான் போராடி தான் வாங்க வேண்டியதா இருக்கு. நாட்டில் எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல், கற்பழிப்பு. 60 வயசு கிழமை 16 வயசு பொண்ணு, இதெல்லாம் உங்களை மாதிரி நான் பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, என் காலில் குத்துற முள்ள புடுங்கி தூக்கி போட்டு போயிட்டு இருக்கேன். அங்கேயே விட்டுட்டு போகாம, அவ்வளவுதான். டேய் டாக்டர் அவ்வளவு சொல்லி எங்கடா போற? என் தப்பை திருத்திக்க போறேன்.